அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துகிறார். விஜயை கடுமையாக விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின். இப்பொழுது மக்கள் புதிதாக கிளம்பி இருக்கிறாங்க. எப்படி அறிவு திருவிழா நடத்தினீர்கள், யாரை கேட்டு நடத்துகிறீர்கள், எதற்காக நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அறிவு என்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ச்சி. சுகாதாரம் பற்றி பேசினால் கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அதனால்தான் அறிவு திருவிழாவில் கொள்கை பற்றி பேசும்பொழுது கொள்கையற்ற கும்பலின் ஆபத்து பற்றி பேசி சுட்டி காட்டினார் என தவேக தலைவர் விஜய்க்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக கட்சியின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி இந்த விழாவை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார்கள். அப்பொழுது தவேகவை மறைமுகமாக விமர்சனம் செய்தனர். இதனால் தவேக தலைவர் விஜய் டென்ஷன் ஆனார். இதையடுத்து தவேக தலைவர் விஜய் திமுக மற்றும் அதன் அறிவு திருவிழாவை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டார். அதில் திமுகவின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது. அவர்களுக்கு 1969ற்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்யம், ஊழல்தான் லட்சிய கோட்பாடு. இந்த நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முணங்கத்தானே செய்யும். நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமாக வரவேற்பை அளிக்க தொடங்கி உள்ளனர். அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது என கூறியிருந்தார். விஜயின் இந்த அறிக்கைக்கு திமுகவினர் கடுமையாக எதிர்வினையாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தான் திமுகவின் அறிவு திருவிழாவின் புத்தக திருவிழா இன்று முடிவடைந்தது. இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்பொழுது விஜய்க்கு பதிலடி கொடுத்தார். உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, இப்பொழுது மக்கள் புதிதாக கிளம்பி இருக்காங்க. நாம் அறிவு திருவிழா நடத்தி 4 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி அறிவு திருவிழா நடத்தினீர்கள், யாரை கேட்டு நடத்துகிறீர்கள், எதற்காக நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அறிவு திருவிழாவில் அவர்களே விமர்சித்து பேசுகிறோம் என்று கோபம் வேறு. எப்படி போலீஸை பார்த்தால் திருடனுக்கு பயம் வருமோ, அறிவு என்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி. சுகாதாரம் பற்றி பேசினால் கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அதில் இருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால்தான் சுகாதார மேம்பாடு பற்றி பேச முடியும். அதனால்தான் அறிவு திருவிழாவில் கொள்கை பற்றி பேசும்பொழுது கொள்கையற்ற கும்பலின் ஆபத்து பற்றி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளனர். இதையெல்லாம் பொருள்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திமுக என்பதே ஒரு அறிவு இயக்கம். வெற்று அட்டைகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.